ஹாய் everybody. கூலியில் அமீர் கானின் கேரக்டர் ரோலெக்ஸே மிஞ்சும் அளவிற்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தவர்கள்லாம் புகழாரம் சுட்டி கொண்டு இருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ மாபெரும் எதிர்பார்ப்பில் இருக்கு. இப்போ கூலி விஸ் வார் 2 அப்படின்னு சொல்ல மாட்டேன், கூலி அண்டு வார் 2. ஏன்னா ரெண்டு பேருடைய ரசிகர்களும், அந்த ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும், ஹிருத்திக் ரோஷனாக இருக்கட்டும், இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே தலைவர். அதனால கூலி விஸ் வார் 2 சொல்ல மாட்டேன், கூலி அண்டு வார் 2 தான். ஏன்னா கூலியுடன் வார் 2 மோதலை. தலைவர் அவங்களுக்கு போட்டியாக நினைக்க மாட்டார். என்றைக்குமே யாருக்கும் போட்டியாகவே தலைவர் நினைக்க மாட்டார். கண்டிப்பாக ரெண்டு படமும் வரட்டும். ரெண்டு படமே நான் இப்போவும் சொல்கிறேன் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணோம். கண்டிப்பாக அந்த படங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம். தலைவர் கூட மோதி எந்த படமும் வெற்றி அடைந்தது கிடையாது தலைவருடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில். அதனால தான் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா ஜூனியர் என்டிஆரும் தேவாரா அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் அவ்வளோவும் வசூல் எடுக்கலை. ஆனால் புஷ்பா போல், அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஹிருத்திக் ரோஷனும் பார்த்திங்கன்னா அவரும் கம்பேக்கு, இவரும் கம்பேக் தான் கொடுக்கணும். அதனால் இந்த நிலையில் தலைவர் கூட மோதுறது சரியில்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தலைவர் யாரிடமும் தோத்ததா சரித்திரமே இல்லை. தலைவருடைய படங்கள் எல்லா படங்களும் வெற்றி பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படமும் வெற்றி தான் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி தலைவர்னாலே மாஸ் தான். அவர் கூட லோகேஷ்னா மரண மாஸ். அவர் கூட நம்ம அனிருத் அவர்கள் இணைஞ்சிருக்காருன்னா சொல்லவே தேவை. தலைவருக்குன்னா மியூசிக்கை மேஜிக்காக பண்ணிடுவார். அதாவது பண்ணிட்டு அவர் அப்படியே வேடிக்கை பார்ப்பார், எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்துவார். 100% அடித்து சொல்கிறேன், கூலி வெற்றி அடையும். ஏன்னா இந்தியிலேயே வார் 2 தும்சம் பண்ணிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவருக்கு அங்கே மாபெரும் பேர் இருக்குது, மரண மாஸ் காட்டியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அமீர்கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவருடைய ரோல் பார்த்திங்கன்னா அவருக்கு விக்ரம் படத்தில் கொடுத்த அந்த ரோலெக்ஸ் அதுதான் அருமையான கேரக்டர். அதையே தூக்கி சாப்பிட்ருவாங்களாம். அதாவது இப்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் அமீர்கான் எவ்வளோ பெரிய ஹைப்பில் இருக்கார், அவர்லாம் கம்பேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எதுக்கு ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசனை பண்ணுறாங்களாம். ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான கேரக்டர். அமீர்கான் அவ்வளோ அற்புதமாக செஞ்சு முடிச்சிருக்காரு. அதை பார்த்து மிரண்டு போயிருக்காங்களாம். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி தானா. ஃபஸ்ட்டு காப்பிலே பார்த்துட்டு அமீர்கானுக்கு அங்கே ஒரு பேசு பொருளாக இருக்குமா அந்த ஒரு கேரக்டர். எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்களாம். அந்தமாரி பட்டையை கிளப்பியிருக்காராம். என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா அவருடைய கெட்டப் என்ன, அவருடைய என்ன ரோல் பண்ணுறாரு அப்படின்றத சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ண இந்தியில் ஃபயராக வெடிக்க போகுது. அது மட்டும் எழுதி வச்சுங்க நடக்கும். ஏன்னா அமீர்கானுக்கு நடிப்பு சொல்லவே தேவையில்லை. அவருடைய படங்கள்லாம் மாபெரும் வெற்றி. அதுக்கு உதாரணம் தங்கல் சொல்லலாம். இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னா தலைவர் கூட இணைந்து மரண மாஸ் காட்டியிருக்காரு. இப்போது எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்தியில் அதிக திரையரங்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிக திரையரங்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர் ஆல்ரெடி பிளான் போட்டாச்சு. ஓடிடி ரிலீஸ் 8 வீக் அப்புறம் தான். ஏன்னா இந்தியில் பார்த்தீங்கன்னா 8 வீக் அப்புறம் இருந்தால் தான் எல்லா திரையரங்களும் வெளியாகும். கண்டிப்பாக பாதிக்கு பாதி கூலி, பாதிக்கு மேலேயே கூலி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சன் பிக்சர் அதிரடியாக அவங்க என்ன பண்ணுமோ அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, செஞ்சுடுவாங்க. கண்டிப்பாக ஜெயிலரில் விட்டதை கூலியில் பிடிப்பாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு சொல்லவே தேவையில்ல, அங்கே அடித்து தும்சம் பண்ணிடுவார். தெலுங்கில் ஜூனியர் என்டிஆர் இருக்கார். அவர் 2வது தரமாக தான், அவர் வில்லனாக தான் நடிச்சிருக்கார், செகண்ட் ஹீரோ தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலைவர் அங்கே தும்சம் பண்ணிடுவார். ஆல்ரெடி தலைவருக்கும் அங்கே மார்க்கெட் இருக்குது, லோகேஷ்க்கும் மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கே தெரியும் தலைவர் கூட எந்த படம் வந்தாலும் அது எடுபடாது. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் காஸ்ட் அப்படி இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நாகார்ஜுனா, அவர் தெலுங்கில் நல்ல ஒரு ஆக்டர், அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா உபேந்திரா கர்நாடகாவில், அவருக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது. அதேமாரி சோபின் இது கேரளாவில். இப்போது எப்படி பார்த்தாலும் சரி தலைவர் பட்டையை கிளப்பிடுவார். அது மட்டும் உண்மை. இந்த கூலி படம் 1000 கோடி இல்லை 2000 கோடி வசூல் பண்ணது உறுதி. ஏன்னா இந்த படத்தை எல்லாருமே கொண்டாட போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் பாருங்கள். வார் 2 ட்ரெய்லரை பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா
அவர் ட்ரிபிள் ஆரில் பண்ணது போலே தான் அந்த உட்காந்து பண்ணுறது இந்த மாரி அந்த ஆக்டிங்லாம் பார்த்தா அப்படியே திரும்பி வந்து ட்ரிபிள் ஆரை பார்த்தா போலே இருந்துச்சு அவருடைய ஆக்டிங்லாம். நீங்கள் பார்த்துருக்கலாம் ட்ரெய்லரில். வார் 1ல் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வார் 2ல் சுத்தமாக அது வந்து அழகாகவே தெரியுது. பங்கம் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இது ஸ்பை ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்துடுச்சு. அதனால் யாருமே இதை இன்ட்ரெஸ்ட் காட்டல. எல்லாரும் நெகட்டிவ் வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வார் 2 ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.